ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோவோட தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தர பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் அனுப்புங்க. டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். அரிசி கோதுமை வச்சுக்கிற பக்கெட்டுக்கு மேலே இந்த மாதிரி டஸ்ட்டு இருக்கும். நீங்கள் இந்த ஐடியாவை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டஸ்ட்டு படியாமல் இருக்கும். வாளி மூடி மேலே ஒரு பெரிய கவரை வச்சு நல்லா கவர் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி வச்சிங்கன்னா வாளியில் இந்த மாதிரி டஸ்ட்டு படியாமல் இருக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸை நாங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க, அதை 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் டீ தூளை வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா பேட் ஸ்மெல் எங்கெங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல ஒரு பொட்டலத்தை வச்சுருங்க. வச்சிங்கன்னா பேட் ஸ்மெல் இருக்காது. மஞ்சத்தூள், டீ தூளை வச்ச இந்த பொட்டலத்தை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒன்று வச்சுக்கலாம், வாஷிங் மிஷின் கடையில் ஒன்று, ஹாலில் ஒரு மூலையில் ஒரு பொட்டலத்தையும் வச்சிட்டிங்கன்னா பேட் ஸ்மெல் இருக்காது. அதேமாரி பூச்சி, கரப்பாம்பூச்சி எல்லாம் வராமல் இருக்கும். இந்த ஐடியா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். நிறைய பேருக்கு தலை குளித்தாலே தலைவலி வந்துடும். அந்தமாரி உள்ளவங்க தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு ஒரே ஒரு திப்பிலியை போட்டுக்கோங்க. திப்பிலியை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை நீங்கள் குளிக்கிற தண்ணியில் ஊற்றிட்டு தலைக்கு குளிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த திப்பிலியை நீங்கள் டீயில் போட்டு குளித்தா கூட உங்களுக்கு அந்த தலைவலி வராமல் இருக்கும். மொத்த தலைவலி உள்ளவங்க இந்த திப்பிலி டீ குடிச்சிங்கன்னா தலைவலி நின்றுடும். இந்த வீடியோவும் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் அனுப்புங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.